சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. புதிய ஆளுநர் போட்ட முதல் கையெழுத்து. ஸ்டாலின் கதை முடிந்தது. தமிழகத்தில் ஆளுநரின் பதவிக்காலம் முடிந்தும் அவர் மாற்றாமல் தொடர்ந்து கொண்டே இருந்தார். ஆளுநர் ரவி அவர்களை மாற்ற வேண்டும் என தொடர்ந்து திமுக வலியுறுத்தி கொண்டு இருந்தது. காரணம், திமுகவை பற்றி டிஎம்கே ஃபைல்ஸ் என அமித்ஷாவுக்கு அவர் அனுப்பி வைத்து இருந்ததாகவும், அதனால் ஆளுநர் திமுகவுக்கு சாதகமாக இல்லை என கூறி ஆளுநரை மாற்ற வேண்டும் என தொடர்ந்து ஸ்டாலின் வலியுறுத்தி வந்தார். திடீரென ஆளுநர் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் மாற்றப்பட்டுள்ளார். தொடர்ந்து ஆளுநர் மாற்றம் செய்து கேரளாவின் ஆளுநராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டின் ஆளுநர் பதவியையும் கூடுதலாக கவனிப்பார் என அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் போட்ட கையெழுத்துகள் மற்றும் சில முக்கியமான விஷயங்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய தலைவலியாக மாறி உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. கேரளா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அருளேக்கருக்கு தற்போது தமிழ்நாட்டையும் கூடுதலாக கவனித்து கொள்ளும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் RN ரவி அவர்கள்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரும் தலைவலியை கொடுத்து வந்தார் என்று பார்த்தால், அவரை விட பன்மடங்கு அதிகமாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு கேரளாவின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் இருப்பார் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் அவர் பொறுப்பேற்றவுடன் போட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து இனி யாரும் எந்த அமைச்சரும் தனது தொகுதிகளில் பணத்தை பட்டுவாடா செய்யக்கூடாது. ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு பணத்தை அதிக அளவில் எடுத்து செல்லக்கூடாது. உன்னிப்பாக அவர்களை கவனிக்க வேண்டும். மேலும் ஆட்சி முடியும் இந்த தருவாயில் யாரும் தவறு செய்யக்கூடாது. இந்த முறை நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நியாயமாகவும் நீதியின் பேரில் நடைபெற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் யாரும் பணப்பட்டுவாடா செய்யக்கூடாது. அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, யாரும் பணத்தை யாருக்கும் வழங்கக்கூடாது என்கின்ற உத்தரவை பிறப்பித்துள்ளார். மேலும் கேரள ஆளுநரான ராஜேந்திர விஸ்வநாத் போட்ட முதல் கையெழுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆளுநரின் நோக்கம் என்னவாக இருக்கும், திமுகவை எம்மாதிரியான விஷயங்களில் அவர் பாடுபடுத்த போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.